ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு நிறைய ஆதரவு வந்து குவியுதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வாயை திறக்காம அந்த நிறைய பிரபலங்கள் இப்போ சாண்ட்ரா பண்ணுறது எல்லாமே நடிப்புன்னு தெரிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸே வேறு சொல்லியிருக்காங்க அவங்க பண்ணது நடிப்புன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் வந்து அவங்க ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வரும்போது யாரும் எது கண்டுக்கல. அவங்க அந்த பொண்ணு கண்ணு உடஞ்சி அத்தனை நாள் அப்படி இருந்தது. அவ்வளோ நாள் அந்த பொண்ணு கண் வலியோடு இருந்திருக்கும். அன்னைக்கு யாருமே எதுவும் சொல்லலை. இந்த விஜய் சேதுபதி எதுவும் சொல்லலை. இந்த பிக் பாஸ் டீம் எதுவும் சொல்லலை. அது அட்லீஸ்ட் ஒரு வருத்தம் கூட பெருசாக தெரிவிக்கல. பட் ஆனால் இப்போ வந்து தள்ளி விட்டதுக்கு இந்த பொண்ணு ட்ராமா தான் ஆடிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டரே நிறைய சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ரெட் கார்டு கொடுத்தாங்க? சரி, நீ கமுருதுன்னு கெட்ட வார்த்தை பேசினா ஓகே, இந்த பொண்ணு என்னங்க பண்ணுச்சு? தள்ளி மட்டும் தானே விடுச்சு, அதுக்கு இந்த பொண்ணுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அப்படின்ற மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் கேஸ் போடக்கூடாது விஜய் டிவி மேலேன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா நிறைய பிரபலங்கள் நிறைய இதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட் இப்போ நம்ம முத்துக்குமரன் இருந்தார்ல, அவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. என்னன்னா பிடிச்சி தள்ளி விட்டதுலாம் ரெட் கார்டு கொடுக்கவே கூடாதுங்க, கொடுக்க மாட்டாங்க. மேபி விட்ட வார்த்தைக்கு திட்டின அதுக்காக வேணால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்வதி எங்கேயுமே வார்த்தையை பெருசாக விடலை. கமருதீன் வேணால் திட்டிருப்பார சொல்லியிருப்பாரு. பட் பார்வதி வார்த்தையை விடலை. ஸோ இதில் வந்து என்னென்னா பிளான் பண்ணி 2 பேரும் தூக்கியிருக்காங்க. இதில் விஜய் சேதுபதியோட பங்கு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோதினின்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் ஆர்டிஸ்ட் அவங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் நந்தினின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கேள்வி கேட்டு, ஏன்னா அவங்க உள்ளே இருந்து போனாங்க, அவங்களே கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் உள்ளே வர உங்கள் கண்டஸ்டன்ட்டுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்குறதில்ல, அவங்க எமோஷனை ரொம்ப டவுன் பண்ணுறீங்க. ஸோ நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தது தப்பு, உங்களுக்கு தப்பு நடக்க போகுதுன்னு தெரியும் போது ஏன் அங்கேயே அரெஸ்ட் பண்ணல? அப்போ நீங்கள் எதுக்கு அவங்களோட எமோஷனில் விளையாடினீங்களா? உங்களோட டிஆர்பி தான் உங்களுக்கு முக்கியமானு சொல்லிட்டு அப்படி இப்படி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுமே நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ரெட் கார்டு உண்மையாகவே ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது, கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்கள் நிறைய இந்த டிவி ஆர்டிஸ்ட்டு ஸோ அவங்களுமே வந்து நிறைய பேர் பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே இது வந்து பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் கமருதீன் கொடுத்துனா ஓகே, ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் பார்வதி கொடுத்தது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. உண்மையாகவே அவங்க நியாயம் வேணும்னு தான் எல்லாருமே போராடுறாங்க. பார்க்கலாம் மக்களே, அடுத்தடுத்து பார்வதியோட சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வருன்றதை தெரிவிச்சுக்கிற மக்கள் இதன் மூலம். நன்றி.